ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேல் சிட்டி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, Yamaha பிரியர்களுக்கெலாம் ஒரு நற்செய்தி. ஸோ Yamaha தரப்புலேருந்து R7 பைக்கை வந்து லான்ச் பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 2021 இந்த பைக் வந்து லான்ச் ஆகாது, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2022. ஸோ அந்த அதாவது நெக்ஸ்ட் இயரு அதில் தான் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறதா வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றின ஒரு முழு தகவல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அது இது எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட் இந்த பைக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கு வந்து ஒரு 689 சிசி திறன் கொண்ட பைக்கு, பேரலல் ட்வின் இதில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீடிசீசர் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா R6 இருந்துச்சு. அது வந்து இன்லைன் 4 மிஷினில் இன்லைன் 4 சிலிண்டரில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த R7 வந்து பேரலல் ட்வின் அதில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்லைன் 4 கொடுத்தாங்கன்னா அதோட காஸ்ட் இன்னுமே அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி R6 வந்து என்ன ரேட் இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வரைக்கும் வந்து இதை வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த R7 வந்து பேரலல் ட்வினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேரலல் ட்வின் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 270 டிகிரி கிராங்க் ஷாஃப்ட் கொண்ட ஒரு பேரலல் ட்வின் இன்ஜினு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இது இவங்க நியூவாக டிசைன் பண்ணல. இந்த R7 பைக்குக்காக இந்த பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து அவங்க நியூவாக டிசைன் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, MT7 பைக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் உள்ள அப்படியே அந்த இன்ஜினை தூக்கி இந்த R7 பைக்கில் வந்து கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து கடன் வாங்கி இங்கே வந்து இந்த R7 பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜினை மட்டும் எடுத்தது இல்லாமல், அந்த M7 உள்ள பைக் MT7 உள்ள ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள என்ன ஃப்ரேம் செட்டப்பு கொடுத்துருக்குறாங்களோ அதே சேம் ஃப்ரேம் செட்டப்பு தான் இந்த R7 பைக்கு. ஸோ MT-07 இன்ஜினும் பாரோ பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரேமையும் பாரோ பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டையுமே MT-7 உள்ள பைக்கில் உள்ளது கொண்டு R7 பைக்கில் கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. தென் வேறு என்ன அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த R7 பைக்கில். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இன்டேக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த M ஷேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இமேஜில் பாருங்கள், அந்த M ஷேப்பில் இருக்கும். அந்த M ஷேப்புக்கு உள்ளே கொண்டு வச்சுருக்கிறாங்க ப்ரொஜெக்டர் லேம்பை. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக சூப்பர்பாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொஜெக்டருக்கு சைடில் வந்து DRL கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு M1, அதில் அந்த M1 தான் அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த R7லேயுமே இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேரலல் ட்வின் இன்ஜினில் எவ்வளோ பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, 73.4 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 8550 RPMல. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 67 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது 6500 RPMல. ஸோ பிஹெச்பி நல்லா இருக்குது, 74 பிஹெச்பி கொடுத்துருக்குறாங்க பேரலல் ட்வின் இன்ஜினி, 689 சிசி. தென் டார்க்குமே ஓகே, 67 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு ஓரளவு ஃபன் ஓரியன்டாக தான் இருக்கும் இந்த பைக். ஏன்னா டார்க்கு ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 67 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும்போது நம்ம ரைட் பண்ணும்போது உண்மையிலே இது வந்து ஒரு ஃபன் ஓரியன்டான பைக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு R1 இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ R1 பைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த R7 பைக்குமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பைக்கையுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியுமே Yamaha தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பைக்கை. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ட்வின் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 298 ட்வின் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட கேலிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நேமில் என்ன பிராண்டுன்னு அவங்க சொல்லவே இல்லை. நிசின் கேலிப்பரா, இல்லாட்டி பிரம்போ கேலிப்பரா, இல்லாட்டி பைபர் கேலிப்பரா. ஸோ பைபர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நிசின் போடுவாங்க, இல்லாட்டி பிரம்போ போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த கேலிப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த மாஸ்டர் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் உள்ள மாஸ்டர் சிலிண்டர். ஸோ இதை தான் வந்து மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாஸ்டர் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து பிரம்போ அந்த கம்பெனியிலேருந்து தான் இந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரம்போ வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் லீடிங் கம்பெனி, பிரேக்கிங்கில் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் லீடிங் கம்பெனி தான் பிரம்போ. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் கேலிப்பர் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. தென் ரியரில் பார்த்தீங்கன்னா 245 டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டுவல் சேனல் ABSலோட தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து
சஸ்பென்ஷன் வந்து KYB பிராண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 41mm USD ஃபோர்க்கு கொடுத்துருக்குறாங்க. தென் அட்ஜஸ்டபுள் USD ஃபோர்க் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நமக்கு ரைடருக்கு தேவையான மாதிரி நம்ம இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து அட்ஜஸ்டபுள் டைப்பு தான். தென் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு இந்த R7 பைக் வரும்போது அவங்க USD தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து கிளியர் கட்டாக சொல்லலை. மேபி காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெலிஸ்கோபிக் ஃபோர்க் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் USD வருமா? ஏன்னா ஃபாரினில் கம்பல்சரி USD கொடுத்துருவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லட்ட வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா 120mm டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 inch alloy wheel யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Bridgestone அந்த கம்பெனி டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் ரியரில் பார்த்தீங்கன்னா 180mm டயர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 17 inch alloy wheel தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் TFT டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரு, கூலர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபியூயல் காஜு, தென் ஓடிவோமீட்டர், RPM மீட்ரு, ஸோ இந்த மாதிரி கிளாக்கு, ஸோ இந்த மாதிரி எவ்ரிதிங் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த TFT டிஸ்பிளேவில் வந்து நமக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக கிடச்சிருது. தென் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு அதை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த பைக்கில் ஏறி உட்காந்தாலே ஒரு லவ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த பைக்கை. தென் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் வந்து 17லேருந்து 20 வரைக்கும் இந்த இது வந்து மைலேஜ் தரும் அப்படின்ட்டு Yamaha தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பைக்கு R15 பைக்கில் உள்ள அதே டேங்கை தான் அவங்க வந்து கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீலிங் இருக்குது. தென் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். ஸோ எல்இடினாலே தெரியும் அதோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஹெட் லேம்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்குறாங்க. டெயில் லேம்ப்பு வந்து R6ல் உள்ள அதே டெயில் லேம்ப்பு தான் வந்து R7லேயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது குயிக் ஷிஃப்டர் வந்து அப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, டவுனுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுக்கல. ஸோ அதுவுமே இல்லாமல் இது வந்து ஆப்ஷனலில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எல்லா பைக்குக்குமே அவங்க வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து யூஸ் பண்ணலை. நமக்கு வேணும்னா அந்த குயிக் ஷிஃப்டர் பைக் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முந்திலாம் வந்து காரில் பார்த்தீங்கன்னா ABS வேணும்னா வாங்கிக்கலாம், வேணாம்னா நான் ABS வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குயிக் ஷிஃப்டர் வேணும்னா அந்த பைக்கை நம்ம வாங்கிக்கலாம், வேணும்னா நான் குயிக் ஷிஃப்டர் பைக்கை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனலில் அந்த குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே அப் அண்ட் டவுன் ரெண்டுமே தரல, அப்புக்கு மட்டும் தான் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து ஓவர் ஸ்பீடில் போகும்போது சடனாக வந்து நம்ம வந்து கியர் கட் பண்ணோம்னா நான் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஜின் பிரேக் அதிகமாக அப்ளை ஆகும். ஸோ அந்த இன்ஜின் பிரேக் வந்து அதிகமாக அப்ளை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதோட டென்ஷனும் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து கிளச் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டே டு டே லைஃபுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் 20 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. அதே மாதிரி நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வந்து நம்ம ட்ராக்குக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ நம்ம வந்து ட்ராக்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கலர் பார்த்தீங்கன்னா Yamaha ப்ளூ, பர்ஃபார்மன்ஸ் பிளாக் அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து பர்சனலாக எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் பிளாக் அப்படிங்கிற கலர் வந்து உண்மையில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அதை பார்க்குறதுக்கு அது பைக் மாதிரி தெரியல, ஒரு டெவில் மாதிரி இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ் பிளாக்கை பார்க்க போகும்போது. ஸோ 2022 பைக் லான்ச் ஆன பிறகு நீ இந்த பைக் எடுப்பேன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் பிளாக் இந்த பைக்கு தான் எடுப்பேன். நீங்கள் எந்த பைக் எடுப்பீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பில் வந்து $8,999 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 6,57,000 தான் வருது. பட் ஆனால் நம்ம ஊருக்குன்ட்டுன்னு வரும்போது அதோட ப்ரைஸ் எப்போவுமே வந்து அதிகமாக தான் வரும். ஸோ வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸு, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடுன்னு வரும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் 12-13 அந்த ரேஞ்சு மேபி வந்துடும்.
அந்த எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 10 lakhsக்கு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியனில் வந்து 10 lakhs ஒரு 650 சிசி அப்படின்னா கண்டிப்பாக யாரும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்காது. எனக்கு வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்து 650 சிசி பைக் எடுக்கணுமா அப்படின்ட்டு யோசித்து அவங்க வந்து வேறு ஏதாச்சும் பிராண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பைக்கில் ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பைக் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட காம்படிட்டர் பைக் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட RS660 அந்த பைக்கு, CBR 650, கவாசாக்கி 650. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பைக்குமே இதுக்கு வந்து காம்படிட்டர் பைக்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அது இது எல்லாத்தையுமே தட்டி விடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.